palakalcinema.com. எங்கள் பேர் சஞ்சனா சிங். இந்த படத்து பேர் யாருக்கு தெரியும்? இந்த படத்தை டிரெக்டிங் பை காமராஜ் சார், ப்ரொடியூசிங் பை சீதர் சார். இந்த படத்தோட டிரெக்டர் கூட ஒர்க் பண்ண ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து. ஐ வாண்ட் டு தேங்க்ஸ் மை ப்ரொடியூசர் டிரெக்டர், கிவ் மீ லவ்லி ஆப்பர்ச்சுனிட்டி, ஷோ மை டேலண்ட். அப்புறம் ஒர்க்கிங் வித் கோ ஆர்டிஸ்ட் ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. கலாபவன் மணி சார் and Riyaz Khan, I want to thanks them from my bottom of heart and helping me lot, and I learn from them lot, and this is my first movie as a heroine, waiting for good result. Thank you so much. Hi, என் பேர் நிஷான் and இது என்னோட படம் யாருக்கு தெரியும் மியூசிக் லான்ச். and as you can see பேரே சொல்கிற யாருக்கு தெரியும், இது ஒரு த்ரில்லர். நிறைய புதிய ஆர்டிஸ்ட் இருக்குது, புதிய ஃபார் தமிழ் and old actors also there. Kalavan Mani sir, JP sir, experienced people we have, Riyaz sir, Kamraj sir director. இது ஒரு த்ரில்லர். என் கேரக்டர் பேர் சக்தி, ஒரு ஃபேக்ட்ரி ஓனர். ஆ இடத்துல 4-5 பேர் they get stuck, ஞாபகம் போகும், என்ன ஆகும், அது ஒரு த்ரில்லரு. ஸோ ப்ளீஸ் போய் பார்க்கணும், பார்த்துட்டு சொல்லுங்க. ஐ எம் ஷுர் பிடிக்கும் படம். எல்லாரோட நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணாச்சு. லெட்ஸ் சி ஒரு டிஃப்ரெண்ட் எட்ஜ் ஆஃப் தி சீட் த்ரில்லர் ப்ளீஸ். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஹரீஷ் ராஜ். நான் பெங்களூர்லேருந்து வந்திருக்கேன். தமிழில் ஆஸ் அ மாடல் நிறைய ஆட்ஸ் பண்ணியிருக்கேன். நான் இது முதல் படம். ஸோ ஐ ஷுட் தேங்க் காமராஜ் சார் அண்ட் ப்ரொடியூசர் சார் ஃபார் திஸ் கைண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி. பாஷான்ற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஸோ நான் தான் டப் பண்ணி தமிழ் கற்றுக்கிட்டு பண்ணியிருக்கேன். ஸோ உங்கள் எல்லா ஆசீர்வாதம் இருந்தால் டெஃபினெட்லி இன்னும் நிறைய தமிழ் படம் பண்ணணும்னு ஒரு ஆசை. ப்ளீஸ் டூ பிளேசஸ். தேங்க்யூ. வணக்கம், நான் உங்கள் சுஜாவாரினி பேசுகிறேன். வந்தவுடனே ட்ரைலர் பார்த்த உடனே நான் ஒரு ஆடியன்ஸாக இருந்து சொல்கிறேன் சார், எனக்கு ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆச்சு. நான் ரொம்ப திருப்தி அடைஞ்சேன். டெஃபினட்டாக இந்த படம் ஒரு வெற்றி படத்தோட லிஸ்ட்டில் இருக்கும்ன்றது என்னோட ஆணித்தனிமையான நம்பிக்கை. தேங்க்யூ ஸோ மச் என்னை கூப்பிட்டதுக்கு. டைரக்டர்ஸாக இருக்குது, ப்ரொடியூசர்ஸாக இருக்குது, இந்த என்டையர் டீமுக்கு என்னோட விஷஸ். ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ. எல்லாருமே நிச்சயமாக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அந்த ஹார்ட் ஒர்க் பேசும்போது விட்டு போவானான்ற அளவு எல்லாருமே பேசுகிறாங்க. அதிலே தெரியுது எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு. நிச்சயமாக அந்த படம் வந்து அவங்க பண்ண ஹார்ட் ஒர்க்குக்கு அவங்களுக்கு பலன் கிடைக்கும்னு நான் வேண்டிக்கிறேன். தேங்க்ஸ். அப்படின்றது ஒரு ரொம்ப ஈஸியாக வார்த்தையில் சொல்ல முடியாது. அதுக்கு ஒரு பெரிய தவம், ஒரு போராட்டம், இதெல்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. அப்படி இருக்கும்போது தயாரிப்பாளர்கள் தைரியமாக வந்து சின்ன படங்களை எடுத்தால் எந்த அளவுக்கு சேஃப் ஆக முடியும் அப்படின்றதும் யோசிக்க வேண்டியிருக்கு. ஸோ அதனால தான் இந்த திரைப்படத்தை ஃபஸ்ட்டு இந்த படத்தை எடுக்கிறதுக்கு இவ்வளோ பெரிய முதலீட்டை செய்யக்கூடிய ஒரு தயாரிப்பாளர், ஒரு நிறுவனம், கார்ப்பரேட் செக்டார், அதுலேருந்து ரெட்ரைவானா அதுலேருந்து பணத்தை மீண்டும் பெற்றால் மட்டும்தான் அவங்க இது மாதிரி இன்னும் பல படங்களை பண்ண முடியும். ஏன்னா வந்திருக்க நிறுவனம் எப்படின்னா, அவங்க நினச்சிருந்தா ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டு, ஒரு பெரிய டைரக்டர் வச்சு பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி பணத்தை ரிட்டர்ன் எடுக்கக்கூடிய ஒரு விஷயமா செஞ்சிருக்கலாம் முடியும். ஆனால் அவங்க இன்னைக்கு வந்து சினிமாவை பொறுத்த வரைக்கும் நல்ல படம் எடுத்தால் அது எப்படி இருந்தாலும் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிடும். அதுக்கு நம்ம சாந்தா இப்போ ரீசெண்டாக ப்ரூவ்ட் இட். இந்த படம் வெற்றி படமாக மாறணும் அப்படின்னா கண்டிப்பாக இங்கே இருக்கிற ஒவ்வொரு பத்திரிகையாளர்களும் உங்களுடைய கைகளில் மட்டும்தான் இருக்கு. இது உண்மையிலேயே ஒரு நல்ல முயற்சியா இருந்து இந்த படம் நல்லா இருந்தா தயவுசெய்து அதை உடனே எழுதிடுங்க. இது ஒண்ணுதான் நான் உங்களுக்கு கொடுக்குற ரெக்வஸ்ட். ஏன்னா நீங்க செய்யக்கூடிய விஷயம், ஒரு படம் நல்லா இருக்குன்னு நீங்க எழுதி அந்த விஷயம் பப்ளிக்கு போயிட்டு அவங்க தியேட்டருக்கு வர்றதுக்குள்ள தியேட்டர்ல நம்ம படம் இருக்க மாட்டேங்குது. அதனால இது என்னுடைய ரெக்வஸ்டா வச்சுக்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். ஆனால் இந்த பீரியடில் ஒரு சிட்டி ஃபிலிம் அப்படிங்கிறது 3 லாங்குவேஜில் பண்ணப்படுறது வந்து ரொம்ப நல்ல விஷயம். அது வந்து நிச்சயமாக உங்களுக்கு பல விதத்தில் கை கொடுக்கும். இதில் இருக்கிறத, அதுவும் ஒரு த்ரில்லர் அப்படிங்கிறத வந்து ஒரு காமனாக எல்லா லாங்குவேஜ்லேயும் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. எனக்கு தெரியும் அந்த சப்ஜெக்ட், அந்த விஷயங்கள் எல்லாமே என்கிட்ட ஒரு 6 months முன்னாடியே ஸ்ரீதர் சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் நான் ஐம் வெரி கான்ஃபிடென்ட். யாருக்கு தெரியும்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாம், எனக்கு தெரியும். டெஃபினட்டாக இந்த படம் மிகப்பெரிய சூப்பர் ஹிட் ஃபிலிமாக அமையும். ஸோ இன்றைக்கி இந்த ஆடியோ ரிலீஸோட கதாநாயகன் கண்ணன் மியூசிக் டைரக்டர் வர முடியல. அவருக்கு வந்து
முன்னாடியே கால் கட்டு போட்டாங்க, இது 2வது கால் கட்டு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு போல இருக்கு அவருக்கு. அதனால அவர் வர முடியல. அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தோட ப்ரொடியூசருக்கு என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டேன், ஸ்ரீதருக்கும் அவரோட டீமுக்கும். டைரக்டர் கணேசன் காமராஜுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பெஸ்ட் விஷயத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். அது தவிர வந்து டிராஃபிக்கில் ஹீரோவாக நடித்தார், இதில் கன்னடத்தில் பெரியவராக இருக்காருன்னு இப்போ இன்றைக்கி நம்ம சாதாரணமாக இருக்கிற பின்னாடி இருக்கிற இந்த 4 பேரும் வந்து பெரிய ஹீரோஸாக வருவாங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. இவங்க எல்லாரையும் நான் வேறு ரீசன்ஸ்க்காக மீட் பண்ணியிருக்கேன். நிஷானுக்கு என்னுடைய பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் நம்ம கொடுக்கலாம். ஐ எம் வெரி ஷுவர் யூ வில் மேக் இட் பிக். எனக்கு தான் தெரியும், ஆள்கள் தனி தெரியும். அச்சுதா, திலீப், ஹரீஷ், சஞ்சனா, உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஆல் த வெரி பெஸ்ட் அண்ட் ஐ திங்க் தே வில் ராக். ஐ வாண்ட் தம் டு ராக். ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்ஸ் ஃபார் காலிங் மீ. ஏன்னா இப்போ ஒரு புது முயற்சிக்கே வந்து அப்ரிஷியேஷன் இப்போ கிடைக்கிது. ஸோ அது கம்ப்ளீட்டாக இருக்கும் பொழுது இது நிச்சயமாக பேசப்படும் நீங்கள் சொல்கிற மாதிரி. இப்போ இந்த ஆடியோவுக்கும் கண்ணன் அவருடைய தமிழ் படமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக ஒர்க்கு தான் நிச்சயமாக. அவருடைய அடுத்த ஆடியோ வேறு இந்த மூவி. ஸோ இந்த ஆடியோவுக்கும் இந்த மூவியும் சக்ஸஸ் ஆக ஆசைப்பட்றேன். தேங்க்யூ. இந்த பாலச்சந்த் சாரோட முக்கியமான ஒரு இது வசந்த் சார், அடுத்த படங்களில் நோட்டிஃபிகேஷன் சாந்தா சார், எல்லாருக்கும் அண்ட் மை ஆர்டிஸ்ட் அண்ட் கொலீக்ஸ் ஃப்ரம் மை ஃபிலிம் எல்லாருக்கும் முதல்ல வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். இந்த அரிபேர் ஆர்ட் வெஞ்சுரா பிரைவேட் லிமிடெட்ங்கிற ஒரு கம்பெனி ஃபார்ம் பண்ணதுக்கு முக்கிய இன்டென்ஷன், இதில் இருக்க டைரக்டர்ஸ் ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபீல்டில் தெரிஞ்சுவாங்க. ஒருத்தர் வந்து டெக்னாலஜியில் இருக்கிறவர், ஒருத்தர் வந்து ஃபினான்ஸில் இருக்கிறவர், ஒருத்தர் வந்து இது. ஆனால் எல்லாருக்கும் ஒரே ஒரு கோல் இருந்தது இந்த படத்தை இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும். எல்லாரோட பேஷன் அண்ட் ட்ரீம் இஸ் சினிமா. அதுதான் இன்னைக்கு இந்த கம்பெனியை ஃபார்ம் பண்ணி இது பண்ண வேண்டியது நாங்கள் யோசிச்சது வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் எல்லாம் ஒரு படித்து கொண்டு இருக்கிற காலத்தில். அப்பயே ஒரு ட்ரீம் என்னென்னா, அடுத்தது நம்ம இருந்ததுன்னா என்னைக்காவது நம்ம முதல்ல இந்த மாதிரி ஒரு சினிமா ஒரு கம்பெனி ஃபார்ம் பண்ணி மீடியாவில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. அது ஃபார்ம் செஞ்சு முதல்ல இந்த யாருக்கு தெரியும் என்ற ப்ரொடக்ஷன் மூலம் நாங்கள் முதல்ல இந்த கம்பெனியோட முதல் ஃபிலிமாக இதை எடுத்துருக்கோம். இந்த கம்பெனிக்கு மெயின் ஆப்ஜெக்டிவ் என்னன்னா, இப்போதைக்கு சவுத் இந்தியன் லாங்குவேஜஸில் இயர்லி அட்லீஸ்ட் 2 films we have to produce a quality film. அதுக்கு முக்கியமானது கதை திரைக்கிறது தான் அதில் ஹீரோவாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். ஏன்னா 2 லிமிடேஷன், ஒன்று பட்ஜெட்டுங்கிறது, 2வது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தர பார்க்கலாமே ஆடியன்ஸ்க்குங்கிற ஒரு ஐடியா. இந்த கம்பெனி டவுன் த லைன் ஒரு பாம்பே மீடியா கார்பரேட் ஹவுஸ் ஆல்சோ ஜாயினிங் வித் அவர் ஹேண்ட்ஸ் வித் அஸ். இதை தொடர்ந்து அட்லீஸ்ட் 2 வருஷம் ட்ரை பண்ணணுங்கிற ஒரு நல்ல ஆசையோடு தான் அது முதல்ல கம்பெனி ஆரம்பிச்சிருக்கோம். முதல் படம் ஏன் த்ரில்லர்னு 2-3 பேர் கேட்டாங்க என்ன. ஆக்சுவலி த்ரில்லருங்கிறது ஒரு ஐடியா, நாங்கள் நல்ல படம் எடுக்கணுங்கிற ஒரு ஐடியா தான் முதல்ல இருந்தபோது காமராஜ் சார் வந்து ஐ திங்க் டைரக்டர் காமராஜ் ஒரு ஸ்டோரியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணார். அந்த 3 hours எக்ஸ்பிளைன் அவர் கொடுக்கும்போது, ஸ்டோரி கொடுக்கும்போது நான் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கணும்னு எழுதி வச்சேன். அவர் வந்து நான் முதல்ல சொல்லிட்டேன், நான் முடித்த உடனே நீங்கள் கேள்வி தான் கேளுங்க சார், நான் எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணுறேன் அப்படின்னாரு. நான் ஒரு 15-18 கொஸ்டின் எழுதி வச்சிட்டேன். அவர் கேட்கலாங்க விடும்போது லாஸ்ட் 25 minutes அந்த 15 கொஸ்டினுக்கு எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணிட்டார் அவருக்கு முன்னாடி. நான் உடனே நீங்கள் கேளுங்க சார் எதாவது கேள்வி இருந்தா அப்படின்னாரு. நீங்கள் எல்லாத்தையும் 15 நிமிஷத்தில் ஆன்சர் பண்ணிவிட்டு அப்புறம் நான் எங்கே கேள்வி கேட்கணும் எதிர்பார்க்குறீங்க திருப்பியும் அப்படின்னு. ஏன்னா அந்த ஸ்டோரியில் நிறைய எனக்கு ஒவ்வொரு இடத்துலையும் எந்த இடத்துலலாம் ட்விஸ்ட் இருக்கும்போது ஏன், எப்படி, எதுக்காக அப்படின்னு பல கேள்விகள் நான் எழுதி வச்சுருந்தேன். நான் கடைசி இந்த 15 minutesல நம்ம கேட்ட அத்தனை கேள்விகளுக்கும் அதில் ஒவ்வொரு க்ளூ லிங்க் கொடுத்து கரெக்டாக வந்து முடிச்சார். எந்த இடத்துல ஆரம்பிச்சாலும் அந்த இடத்துல கொண்டு வந்து முடிச்சார். ஸோ வி டிசைடட் வில் ட்ரை திஸ் அட்டெம்ப்ட் அஸ் த்ரில்லர். நான் இந்த சில பேரை ரொம்ப தேங்க் பண்ணி ஆகணும். முக்கியமான மோட்டிவேஷன் என்னென்னா, இதுக்கு எல்லாத்துக்கும் மோட்டிவேஷன் மை ஃபிலிம் ஃப்ரெட்டர்னிட்டி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் எவ்ரி ஒன். எல்லாரும் வந்து தைரியமாக பண்ணு, நிச்சயமாக நல்ல படம்னா யாருனாலும் நம்ம தமிழ்நாட்டில் பொறுத்தவரை நேர்கள் டெஃபினட்டாக மதிப்பாங்க அப்படிங்கிற ஒரு பயங்கர மோட்டிவேஷன் கொடுத்தாங்க. அண்ட் ஐ ஹாவ் டு தேங்க் ஒன் அண்ட் ஆல் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் ஹூ ஆல் ஸ்டுட் வித் மீ ஃபார் டூயிங் திஸ் ஃபிலிம் ஃபர்ஸ்ட். ஏன்னா they showed the confidence, how much I had confidence with my director, his team. அதனால் I have to thank them first for that. அண்ட் படத்தில் 2 பாடல்கள் தான். ஒன்று வாலி சார் எழுதியிருக்காரு. நான் பர்சனலாக வாலி சார் முதல்ல பாட்டை எழுதி கொடுத்த உடனே நான் டேரக்டர்கிட்ட கேட்டது, வாலி சார் எப்பயாவது டாஸ்மாக் கடைக்குள்ளே போயிருப்பாரு என்ன இப்படி இவ்வளோ. ஏன்னா டாஸ்மாக் கடைக்குள் நுழைந்தால் எப்படி பேசுவார்கள், எப்படி செய்வார்கள் வந்து அழகாக அண்ட் ரியலாக என்ன எதிர்பார்க்கவே முடியாத அளவுக்கு, அதாவது நம்ம நார்மலாக கடையில் உட்காந்து என்ன பாஷை பேசுவாங்க அந்த பாஷை பற்றி கரெக்டாக எழுதியிருக்காரு.
அது வந்து நிச்சயமா 7 மணிக்கு அப்புறம் இளைஞர்கள் மத்தியில் நிச்சயமா ஒரு வரவேற்கப்படும் அப்படின்னு நான் நம்புறேன். அந்த சாங்கை ரொம்ப பிப்பியாக வந்திருக்கு.